டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்னெல்லாம் நினைத்தாரோ, எதையெல்லாம் சட்டமாக்கினாரோ, அதையெல்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியிலே திட்டமாக கொண்டு வந்து திடமாக இருக்கிற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி இந்த தேசத்திற்காகவும் நாட்டிற்காகவும் உழைத்த மாபெரும் தலைவர்களை, அர்ப்பணித்த தலைவர்களை, உயிர் தியாகம் செய்த தலைவர்களை நினைவு கூறுவதிலும் அவர்களுக்கு பெருமை சேர்ப்பதிலும் இன்னைக்கு முதன்மையான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று அவருடைய நினைவு நாளை நினைத்து இன்று நமது வினோத் செல்வம் மாவட்ட தலைவர், மண்டல தலைவர்கள் ஒரு சமபந்தி போஜனத்தை இந்த பகுதியில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் கலந்து கொண்டதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு சமத்துவ சமுதாயம் உருவாக வேண்டும் என்று அவர்கள் கண்ட கனவை பாரத நரேந்திர மோடி அவர்கள் நனவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் இன்னைக்கு மதுரையில் அவர் பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா, பெரியாருடைய சமத்துவ தீபமே ஒளிரும், தமிழ்நாட்டில் அங்காளி பங்காளிகளாக நாங்கள் பழகிட்டு இருக்கிறத சொல்றாரு. இன்னைக்கு அதே போல இன்னொன்று சொல்றாரு, திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக எப்போது தீபம் ஏற்றப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் இந்த ஆண்டு சரியான முறையில் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு. முதலமைச்சரை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் முதலமைச்சரை பல கோணங்களில் பார்த்திருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டிலும் மிக ஒரு சிறந்த நல்ல மனிதர் என்று நான் சொல்லுவேன். ஆனால் அவருடைய ஆட்சியை என்னால் அப்படி சொல்ல முடியவில்லை. குறிப்பாக நேற்று முன்தினம் நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது அங்காளி பங்காளிகள், அது இந்த வசனம் எதுகை மோனை நல்லா தான் இருக்கு. நாங்கெல்லாம் மாம மச்சானா பழகிட்டு இருக்கிறோம். அவங்க அங்காளி பங்காளிகளாக தான் இருப்பாங்க. நாங்கெல்லாம் மாம மச்சானா தான் இதுவரைக்கும் இஸ்லாமிய மக்களோடு பழகிட்டு இருக்கோம். இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை பொறுத்த மட்டும் நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்கியிருக்கோ அதன்படி சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதித்திருக்க வேண்டும். மாறாக நீதிமன்ற தீர்ப்பு முடிந்த பிறகு 144 தடை உத்தரவு போடுவது என்பது நீதிமன்றத்தை அவமதிப்பதாகும். அதே ஒரு மாபெரும் அவர் சூப்பரண்டா போலீஸாக இருந்தாலும், டிப்டி கமிஷனர் போலீஸாக இருந்தாலும், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும், மதிப்புக்குரிய முதலமைச்சராக இருந்தாலுமே மாபெரும் தவறு. அந்த சட்டத்திற்கு உட்பட்டு அவர் தவறு செய்தவர்களாக கருதப்படுவார்கள். அது மட்டுமல்ல, தீபம் ஏற்றுவதனால் எந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கும் வருத்தமோ கோர்ட்டில் வழக்கோ எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தீபம் பெரும்பான்மை சமுதாய மக்கள் தீபாவளிக்கு அப்புறம் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவார்கள். இன்னும் எல்லா கோயில்களையும், அம்மன் கோயில்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே ஒரு பனைமரத்தை வெட்டி அதில் ஓலைகளை சுற்றி வச்சு சொக்கப்பானைன்னு சொல்லி சொக்கப்பானை கொடுப்போம். இன்றைக்கும் அது நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மக்களை சந்தோஷப்படுத்த விட்டுவிட்டு 2026 இன்னும் ஒரு 60-70 நாளில் வரக்கூடிய தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு அங்காளி பங்காளிகள் என்று சொல்வதை சண்டைக்கு சச்சரவாகவும் வாக்கு வங்கிக்காகவும் பயன்படுத்துகிறதார் முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த நேரத்தில் நான் என்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். உங்களுடைய கனவு பகல் கனவாக போய்விடும், தமிழ்நாடு அயோத்தியாக மாறும் நீங்க சொன்னதுக்கு அது பகல் கனவாக மாறிடும் அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காங்க. கனிமொழியும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்களும் மதிப்புக்குரிய அன்பு சகோதரி கனிமொழி அவர்களும் கூறியிருப்பது அது அவர்களுக்கு தான் பொருந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 4.25 வருஷத்தில் 525 தேர்தல் வாக்குறுதிகள், 525 தேர்தல் வாக்குறுதிகளிலும் 25-30 தேர்தல் வாக்குறுதிகளை தவிர வேற எதுவும் நிறைவேற்றியதாக எனக்கு தெரியவில்லை. என்கிட்ட ஒரு புஸ்தகமே இருக்கு, பட்டியல் போட்டு நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு அரை நாள் வேணும். நீங்க எல்லாரும் ஒரு அரை நாள் வந்தீங்கன்னா உட்கார்ந்து உங்கள்கிட்ட நான் நேரடியாக அதெல்லாம் நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்களும் மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, இது எப்பொழுது தெரியும் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வரும்போது எப்படி 243க்கு 202 அப்படின்னு பீகார்ல வந்துச்சோ அதே மாதிரி 234க்கு 200க்கு மேல நீ ஏதாவது திங்க் பண்ணிடுங்க, அது நிச்சயமா வந்துச்சு. மத்திய உள்துறை சர்வேவில் திமுக 90 தொகுதிகளும் தமிழக வெற்றி கழகம் 70 தொகுதிகளும் அதிமுக கூட்டணி வெறும் 35 தொகுதி தான் வெற்றி பெறும் சொல்லி சர்வே வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி நீங்க 200 சொல்றீங்க, அதிமுக கூட்டணி 35 தான் வெற்றி பெறுன்ற சர்வே வந்திருக்கீங்க, எப்படி நீங்க சொல்றீங்க? அது சர்வேவா? யாருக்கோ சர்வைவல் ஆக வேண்டி போடப்பட்ட யாருக்கோ சர்வைவல் ஆக வேண்டி போடப்பட்ட ஒரு ரிப்போர்ட் அப்படின்னா இப்ப எத்தனை மீடியா இருக்கிறீங்க?
புதிய தலைமுறை, தந்தி டிவி, தினமலர், எல்லா டிவியும் இருக்கு, சன் டிவி, எல்லா டிவியும் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் வராத ஒரு சர்வே மத்திய உளவுத்துறை, மத்திய எங்களது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு போகாத ஒரு உளவு ரிப்போர்ட், இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய பாரத நரேந்திர மோடி அவர்களுக்கு போகாத ரிப்போர்ட் இங்குள்ள ஒரு பத்திரிகைக்கு மட்டும் வந்துன்னு சொன்னா அது யார் சொல்லி போட்டாங்க, எதை வாங்கிட்டு போட்டாங்க அப்படிங்கறத நம்ம கருத்தில் கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு பத்திரிகை இப்படி எழுது அது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல். இனிமேல் அப்படி எழுத மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு கோயில் நிகழ்ச்சியில சேகர்பாபு கலந்துட்டாரு. அங்க பொதுமக்கள் 4 மணி நேரமா நாங்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு கத்துறாங்க. சேகர்பாபு அங்க போயிட்டு அதை படம் பிடிக்கிறவங்களை கையை தட்டி விட்டு கத்துங்க நல்லா கத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க எப்படி பாத்தீங்க? அதாவது இந்தியாவில் பெரும்பான்மை சமுதாயம் இந்துக்கள் இருக்கிறாங்க. ஆக கோயிலுள்ள எல்லா கோயில்களிலும் கூட்டம் அதிகமாக இருக்கு, மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழக அரசாங்கம் அல்லது மத்திய பிற மாநிலத்தின் அரசாங்கம் சில ஏற்பாடுகளை செய்கிறாங்க, கியூ நிற்கிறாங்க, எல்லாம் வைக்கிறாங்க. இதில் சில பேர் குழந்தையோட நிற்பாங்க. நான் கூட மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கிட்ட நிறைய நாள் சொல்லியிருக்கேன், திருச்செந்தூரில் சில விஷயங்கள் கொஞ்சம் பண்ணணும்னு சொன்னேன். அவர் நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி ஒரு தனியார் 300-400 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க கட்டடங்கள் கட்டியும் கியூ அமைப்பதற்கும் எல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க. பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு திமுக அரசாங்கம் ஒத்துழைச்சு. இந்த இஷ்யூவை பொறுத்தவரை எப்படின்னா, இப்போ முக்கியமான விஐபிகளுக்கு நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு. அவங்க 3 மணி நேரம் காத்திருந்து அவங்க போக முடியாது. சில நேரத்தில் நேரடியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதில் அமைச்சர் சேகர்பாபு போயிருக்கார். அவர் போனதில் தவறு கிடையாது. ஆனால் அந்த காத்து நிற்கவங்களுடைய கொஞ்சம் மனசு கொஞ்சம் வெப்ராளப்படுவாங்க. என்ன அமைச்சர் மட்டும் அப்படின்னா, அமைச்சருக்கு பல வேலைகள் இருக்கும். நேரடியாக சாமி கும்பிட்டு போகிறதுல தவறு கிடையாது. ஆனால் அவங்க சொல்லும்போது கொஞ்சம் பொறுமையாக கேட்டு, இல்லைங்க ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு இஷ்யூவாக இருக்காது. அதை விட்டுட்டு தட்டி விட்டுட்டு போனது தான் அது தவறு. சார், எல்லாமே இன்னைக்கு அதானி வந்திருக்காரு. இன்னைக்கு மதுரையை தொழில் நகராக்க போகிறோம். விருதுநகரில் எங்களுக்கு பெரிய டெக்ஸ்டைல் மத்திய அரசு அனுமதிச்சிருக்கு. பட் மாநில அரசு இன்னைக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்கல. அதனால தொழில் நகரமாக வருவது ரொம்ப சந்தோஷம். ஆனால் எந்த தொழிலெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு போயிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். தீபம் ஏற்றும் வரை போராட்டம் தொடருமா சார்? போராட்டங்கிறது இப்போ அரசாங்கத்துக்கு எத்தனை நாள் போராட முடியும்? நீதிமன்ற தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு. அது வந்த பிறகு என்னன்னு பார்த்துட்டு நம்ம பதில் சொல்லலாம். சார், பாமக தலைவர் அன்புமணி டிசம்பர் 17ஆம் தேதி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாரு. அதுக்கு திமுக தவிர அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கடிதம் மூலமா அழைப்பு விடுத்திருக்காரு. பாஜக பங்கேற்குமா, அதில் நீங்களும் பங்கேற்கிறாங்க? இல்லப்பா, அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் நிச்சயமா நாங்க யாராவது ஒருத்தர் அதுல பங்கேற்போம். மத்திய உள்துறை அமித்ஷா வருகிறார் தமிழகத்துக்கு, யாரை சந்திக்க இருக்கிறாங்க? எங்களுக்கு திட்டம் இருக்கு. திமுக ஆட்சி அகற்ற வேண்டுகிற திட்டம் எங்கள் மனதில் இருக்கிறது. அந்த திட்டம் அமித்ஷாவுடைய மனதிலும் இருக்கிறது. அது தக்க நேரத்தில் அந்த திட்டத்தை பயன்படுத்துவோம். என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறியிருக்காரு. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் சந்திச்சிருக்காரு. இது தொடர்பாக ஓபிஎஸ் கேட்டும்போது நாங்கள் விருது சக்திகளை ஒன்றிணைவது தொடர்பாக நாங்கள் தான் உள்துறை அமைச்சர் சந்திச்சோம்னு சொல்றாரு. இப்போ பாஜக தான் அதிமுக ஒன்றிணைக்கிறதா அப்படின்ற கேள்வியும் இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்குரிய ஓபிஎஸ் அவர் வெளியே போயிட்டாங்க. அது பிறகு அமித்ஷா சந்திச்சிருக்கிறாங்க. பட் நான் இது குறித்து உள்துறை அமைச்சர் கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை. மதிப்புக்குரிய ஓபிஎஸ் அவரிடம் நான் இது குறித்து பேசவில்லை. இருந்தாலும் அவருடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் நல்ல எண்ணம் ஈடேற வேண்டும். குடிநீர் கட்டணம் மட்டுமா கூட்டியிருக்காங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க. சொத்து வரி கட்டணத்தை கூட்டியிருக்காங்க, மின் கட்டணத்தை கூட்டியிருக்காங்க, பிறகு பஸ் ஃபேர் கூட்டியிருக்காங்க. 2 மாசத்துக்கு ஒருக்கா மின் கட்டணத்தை வசூல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2 மாதம் இருக்கக்கூடியதை மாதந்தோறும் கட்டணத்தை வசூல் பண்ணு சொன்னாங்க. இதுவரைக்கும் செஞ்சாங்களா? இதுவரைக்கும் செய்யலையே. எதைத்தான் செஞ்சிருக்காங்க இவங்க? மாறாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு வாக்குறுதி கொடுத்தாங்க.
நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 525 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாமே காத்துல பறக்க விட்டாங்க. திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கே சொந்தமானது பாஜக முன்னாள் மாநில அண்ணாமலை பேசியிருக்காரு. இந்துக்கள் என சொல்லி மக்களை எவ்வளவு காலம் பிளவுபடுத்துன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனத்தை முன்வைத்திருக்காரு. அதாவது இந்துக்கள்னு சொல்றதுனால யாரும் பிளவுபடுத்த முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்லாமியர்களை பொறுத்த மட்டும் எனக்கு இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் எனக்கு தான் இஸ்லாமிய நண்பர்கள் அதிகமாக இருக்காங்க. இன்னைக்கு ஹாங்காங் போனாலும் சரி, துபாய் போனாலும் சரி, சிங்கப்பூர் போனாலும் சரி, நான் தங்குறதுலுமே எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் வீட்டில் தான் தங்குறேன். அங்கிருந்து தான் எனக்கு சாப்பாடு வரும். ஆக இதனால அவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தீபம் ஏத்துறதுனால எந்த விதமான பிளவும் யாருக்கும் வரப்போறதில்லைன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து தவறா சித்தரித்து வாக்கு வங்கிக்காக நம்மளுடைய திமுகவை சேர்ந்தவர்கள் பயன்படுத்துகிறார். இதுக்கு முன்னாடி ஆண்டு ஏன் பேசல? இப்ப தேர்தல் வரதுனால தான் பேசுறாங்க. சீமான் கூட விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அது வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தது. இப்பொழுது வழக்கு வந்ததனால், அந்த தீர்ப்பு வந்ததனால் அதை தொடர்ந்து கடைசி இறுதி பேசுறாரு. சமூக வலைதளங்கள்ல ஒருவேளை ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய விமர்சனம் செய்தால் கைது நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா ஒரு நீதிபதியவே தவறான முறையில் சித்தரிச்சு புகைப்படங்கள் வெளியிடுறாங்க, ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வெளியிடுறாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் காவல்துறை சார்பில் எடுக்கப்படல. பாராளுமன்றத்திலேயே எம்பி டி.ஆர். பாலு அவர்கள் சொல்றாங்க, RSS ஓட நீதி அரசர் அப்படின்னு சொல்லி நேரடியா குற்றம் சாட்டுறாங்க. அது எப்படி சார்? உங்களுக்கே தெரியுது, நீங்களே பதிலையும் சொல்லிட்டீங்க. நீங்களே என்ன பதில் சொன்னீங்க? ஆளுங்கட்சி அவங்க சேர்ந்தவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை வந்து ஒன்றும் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. எதிர்கட்சியை சேர்ந்தவங்க என்ன செஞ்சாலும் உடனே அரெஸ்ட் பண்றாங்க. இது நடைமுறையில் திமுக அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. இது நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வருவோம். ஆனால் இந்த மாதிரி பாரபட்சத்தோடு நாங்கள் செயல்பட மாட்டோம். நிச்சயமா தவறு யாரிடம் இருந்தாலும் அது தட்டி கேட்கணும். இது பாரத நரேந்திர மோடியோட ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வரும். அப்பொழுது இதுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கும்.